பிரைஸ் தி லார்ட். இந்த அருமையான காலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். காலையிலே ஆண்டவர் அவருடைய ஜனத்தை விசாரிக்கிறவர். ஆம், உங்களையும் என்னையும் விசாரிக்கிறவர் நம்முடைய தேவன். ஆண்டவருடைய வழிகளை சார்ந்து அவர் சித்தத்தை செய்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நம்முடைய சிந்தனைக்காக யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இந்த அருமையான காலை நேரத்திலும் கூட ஆண்டவருடைய அன்பிலே நாம் நிலைத்து காணப்படுவோம். தேவனுக்கு உகந்தவர்களாக காணப்படுவோம். அவர் சித்தத்தை நிறைவேற்றுவோம். ஆம், கர்த்தரில் நிலைத்திருக்கிற ஒரு இருதயம் நமக்கு எப்போதும் உண்டாகட்டும். அப்போஸ்தலனாகிய யோவான் முதல் நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களில் இவ்விதமாக சொல்லுகிறார். நாம் எதை கேட்டாலும், நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரின் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். ஆண்டவரிடத்தில் நான் கேட்டதை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி கர்த்தரை அதிகமாக துதிப்போம். அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவன். கேளுங்கள் தரப்படும் என்று சொன்னவர் மெய்யான ஆசீர்வாதங்களை தந்து நம்மை நடத்துகிறார். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போம். ஜெபத்தை கேட்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த வேலைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம். எத்தனையோ நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு தந்து எங்களை நடத்துகிறேன். இந்த காலை நேரத்திலும் நிறைவான பலனை ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அதிசயமான காரியங்களை செய், பலப்படுத்தும், கூட இரும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ.